வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது விசி ஹோஸ்ட் சம்மந்தமான தகவல் தான். இந்த விசி ஹோஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் தேர்வு நடைபெற போகுது. 25ஆம் தேதி நடைபெறும். இதுக்கு சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மற்றும் மதுரை 2 இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தேர்வு நீங்கள் நார்மலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எழுதக்கூடிய தேர்வு மாதிரி இருக்காது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆர்ஆர்பி இதெல்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இதில் இருக்குது. அதாவது இப்போ ஒரு கேள்வி தவறுதலாக இருக்குது. நீங்கள் அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணிட்டீங்க. 6வதாக ஒரு கொஷின் எழுதுறீங்க. எழுதி அந்த கொஷினுக்கு 6வது கொஷின் நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுசாக 5 மதிப்பெண்கள் அப்படின்றது கிடைக்காது. அந்த 6வதாக ஒரு கேள்விக்கு தப்பு பண்ணுறீங்கல்ல, அதில் 0.25 அந்த மதிப்பெண்கள் அப்படின்றது குறைச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கிற 6 கொஷின் அட்டன் பண்ணி 5 ரைட்டு 1 தப்பு அப்படின்னா உங்களுக்கு 5.75 மதிப்பெண்கள் தான் கிடைக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். 4.75 தான் கிடைக்கும். அதாவது மொத்தமாக 5 ரைட்டு 5 மார்க்கு, 5ல் 0.25 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ 4.75 5க்கு 5 மதிப்பெண்களே கிடைக்காது. அதில் நீங்கள் தப்பாக எவ்வளோ கொஷின் பண்ணுறீங்களோ ஒரு கேள்விக்கும் 0.25 மதிப்பெண்கள், அதாவது 1/4 மதிப்பெண்கள் குறைப்பாங்க. மொத்தமாக 4 கேள்வி தப்பாக இருக்குது, நீங்கள் எழுதுனதில் 4 கேள்விகள் தப்பாக இருக்குது அப்படின்னா 1 மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்கு போகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். சுத்தமாக எனக்கு இதுக்கு கொஷினுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்ற கேள்விகளை தாராளமாக விட்டுறலாம். நீங்கள் அதை தப்பாக ஆன்சர் பண்ணி அதுக்கு ஒரு மார்க் அவங்க போட்டு அதை கம்மி பண்ணி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் சுத்தமாக, அதாவது பிசி 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை டோட்டலாக ஒமிட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பாக அது தவறுதலாக போய் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதனால் மினிமம் நீங்கள் 4 கேள்விகள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் அப்படின்றது கம்பல்சரி குறைச்சிருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். தேர்வு எழுதும்போது நல்லா கவனமாக எழுதுங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஏன்னா மற்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் சரி, மற்ற நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாம்ஸ் வச்சாலும் சரி, அதில் இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் பர்டிகுலராக விசி ஹோஸ்ட்டில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா தான் நல்ல முறையில் ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் இப்போ நீங்கள் தேர்வு அதாவது ஒரு கொஷினை விட்டுட்டீங்க. இப்போ 5 தெரியுது, 6வது கொஷின் எனக்கு ஆன்சர் தெரியல, நான் விட்டுறேன் அப்படின்னா விட்டுறதுக்கு மார்க்கெலாம் குறைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் விடுறதை பற்றி பயப்படவே தேவையில்ல. தாராளமாக நீங்கள் 10 கொஷின் விட்டுட்டிங்கன்னா அந்த 10 கொஷினுக்கான மார்க் அவங்க குறைக்கலாம் மாட்டாங்க. ஸோ அதனால் ஆவரேஜாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எத்தனை கொஷின் தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணுங்கள். தெளிவாக தெரியாத கேள்விகளை அதை விட்டுட்டு வர்றதில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுங்க. இதுக்கு மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுற நபர்கள் இங்கே கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல் வாங்கிக்கலாம். இல்லை வேறு ஏதும் சந்தேகம்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.